Hi, welcome to the squad. This is Code.io. போன எபிசோட் ஆஃப் த C++ சீரீஸில் இந்த கோடில் இருக்கிற ஒரு லைனும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ கமெண்ட்ஸ் பார்த்துருந்தோம், சிங்கிள் லைன் கமெண்ட் அண்ட் மல்டி லைன் கமெண்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த cout ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த cout ஸ்டேட்மெண்ட்ஸில் என்னெல்லாம் வேரியேஷன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக அவுட்புட் இன் C++, அதை எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நான் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இந்த நியூ ஃபைலோட ஃபஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன், ஒரு கமெண்ட் ஆட் பண்ணுறேன், அவுட்புட் -cout. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நார்மலாக ஒரு cout ஸ்டேட்மெண்ட் எழுதுறதா இருந்தால் எப்படி எழுதுவீங்க, cout இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் அண்ட் ஒரு டெக்ஸ்ட் நான் கொடுக்கணும். ஸோ அதை டபுள் கோட்ஸ்குள்ளே I am Gomes அப்படின்னு சொல்லி எழுதுறேன். ஓகே, அண்ட் அதோட எண்டில் ஒரு செமிகோலன் வைக்கிறேன். இப்போ நார்மலாக இதை ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் சேவ் பண்ணுறதுக்கு cout அப்படிங்கிற நேம்லேயே சேவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ I am Gomes அப்படிங்கிறது அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இது நார்மலாக நம்ம பண்ணுற விஷயம். இப்போ இதுலேயே என்னோட ஏஜையும் சேர்த்து நான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுலேயே பக்கத்துலேயே எழுதலாம், Hi, I am Gomes அப்படிங்கிறதுக்கு பக்கத்துலேயே I am 24 years old அப்படின்னு சொல்லி எழுதலாம். அண்ட் இது என்ன ஆகுது அப்படின்னா, சேம் லைனில் அதே மாதிரி வருது. இப்போ சப்போஸ் இதை நான் இந்த மாதிரி ஒரே லைனில் எழுதாமல் 2 லைனாக எழுதணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 லைனாக இந்த சென்ஸ் இந்த ஒரே cout ஸ்டேட்மெண்ட்டில் 2 சென்டென்ஸையும் எழுதாமல் 2 cout ஸ்டேட்மெண்ட்ஸாக என்னால் எழுத முடியும். ஓகேவா? ஸோ coutன்னு இன்னொரு லைன் ஆட் பண்ணிவிட்டு இந்த I am 24 years old அப்படியே கட் பண்ணிட்டு வரேன். அங்கேருந்து கட் பண்ணிவிட்டு இந்த 2வது லைனில் டபுள் கோட்ஸ்குள்ளே நான் இதை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது 2 லைனில் வச்சுருக்கோம். முதல் லைனில் I am Gomesனு வச்சுருக்கேன், 2வது லைனில் I am 24 years old அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு லாஜிக்கலாக யோசிச்சா, இப்படி 2 லைனில் இருக்குன்னா அந்த டெர்மினல் அவுட்புட் காட்டுறப்ப 2 டிஃப்ரெண்ட் லைனில் வரணும்னு நினைக்கலாம். பட் அது ஒரே லைனில் தான் காட்டும், 2 டிஃப்ரெண்ட் லைனில் காட்டாது. இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் லைனில் காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்மளுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, /n அப்படின்னு ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ். எஸ்கேப் சீக்வன்ஸ்னால் என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த I am Gomes இருக்குல்ல, I am Gomesோட எண்டில் / அப்படின்னு ஒரு கீ இருக்கும் உங்கள் கீபோர்டில். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்டர் கீ இருக்கு இல்லையா, என்டர் கீக்கு மேலே / இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ நார்மல் ஸ்லாஷ் இப்படி இருக்கா, / இப்படி இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸோ /n அப்படிங்கிறத போட்டிருக்கேன். இப்போ ரன் பண்ணனா நீங்கள் பார்த்தீங்கன்னா I am Gomesங்கிறது ஃபர்ஸ்ட் லைன்லையும் I am 24 years old அப்படிங்கிறது 2வது லைன்லையும் வருது. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எஸ்கேப் சீக்வன்ஸ். அண்ட் இந்த /nக்கு நியூ லைன் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நியூ லைன் கேரக்டர். ஓகே, நியூ லைன் கேரக்டர் அந்த எஸ்கேப் சீக்வன்சஸ்ங்கிற கேட்டகரியில் இந்த நியூ லைன் கேரக்டர் அப்படிங்கிறது வருது. எதுக்கு எஸ்கேப் சீக்வன்ஸ்ன்னு சொல்கிறோன்னா, யூஸ்வலாக இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன போட்டாலும் அது அப்படியே டெர்மினலில் பிரிண்ட் ஆகும். ஆனால் இந்த எஸ்கேப் சீக்வன்சஸ்க்குலாம் ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், நான் டபுள் கோட்ஸ்குள்ளே /n போட்டிருக்கேன், /n போட்டிருக்கேன். பட் /nங்கிறது பிரிண்ட் ஆகாமல் அடுத்த லைனுக்கு அது மூவ் ஆகியிருக்கு. ஸோ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்குமே தவிர அது அந்த டெர்மினலில் பிரிண்ட் ஆகுறப்ப, டிஸ்பிளே ஆகுறப்ப ஆகாது, அதுலேருந்து எஸ்கேப் ஆகிரும். ஸோ அதனால தான் இதுக்கு எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எஸ்கேப் சீக்வன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். அது டெர்மினலில் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகாது. ஓகேவா? இப்போ 2வது ஒரு ஸ்பெஷல் சீக்வன்ஸ், எஸ்கேப் சீக்வன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா /t. இந்த /t என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டேப் ஸ்பேஸ் ஆட் பண்ணும். இப்போ நார்மலாக நம்ம கீபோர்டில் டேபு நமக்குன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போகுது இல்லையா, சிங்கிள் ஸ்பேஸ் கிடையாது. டேபு நமக்குன்னா ஒரு 2 டேப்ஸோ இல்லை 4 அப்படிங்கிற மாதிரி ஸ்பேஸ் தானாக தள்ளி போகும். இப்போ அதே மாதிரி இங்கே /t, இந்த I am Gomesக்கு முன்னாடி /t ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா
கோம்ஸ் மட்டும் இங்கே நடுவில் தள்ளி போயிருக்கு பாருங்க, நடுவில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் விடணும் அப்படின்னா உட்காந்து ஸ்பேஸ் பாரை தட்டிகிட்டே இருக்க வேணாம், அதுக்கு பதிலாக /t அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு /t ஆட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடும். அதே மாதிரி /n அப்படிதான், 2 /n இருந்துச்சு அப்படின்னா 2 லைன் தள்ளி வரும். நடுவில் ஒரு லைன் வந்து எம்டி லைன், பிளாங்க் லைனாக இருக்குது பார்த்தீங்களா? முதல் /n வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் பண்ணிடுச்சு, ரெண்டாவது /n அடுத்த லைனுக்கு மூவ் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து 3rd லைனில் தான் வருது அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த /t அப்படிங்கிறது 2வது எஸ்கேப் சீக்வன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் எஸ்கேப் சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா \_ ஓகே, ஒரு டபுள் கோட்ஸ் தான், 2 இல்லை. \_ இது எதுக்கு அப்படின்னா இப்போ டபுள் கோட்ஸை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் டபுள் கோட்ஸ்னு போட்டால் இங்கே பார்த்தீங்களா இந்த ஐஎம் மட்டும் தான் அது வந்து டெக்ஸ்டாக கன்சிடர் பண்ணுது. இது வந்து வெள்ளை கலரில் மாறிடுச்சு பாருங்க. இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் தான் வந்து வரும். ஓகே, ஏன்னா அது வந்து இங்கேயே முடிஞ்சிடுச்சு அதை பொறுத்த வரைக்கும் அந்த டெக்ஸ்ட். இது வந்து எங்கே சும்மா வெளியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிரும். ஆக்சுவலாக எனக்கு டபுள் கோட்ஸே பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நான் என்ன பண்ணணும், \_ அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் \_ சேர்ந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து எனக்கு கோம்ஸை வந்து நான் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னா \_ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஐஎம் கோம்ஸில் கோம்ஸ் மட்டும் டபுள் கோட்ஸ்குள்ளே வந்திருக்கு. ஸோ \_ என்டர் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுவும் வந்து இன்னொரு எஸ்கேப் சீக்வன்ஸ். இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. என்ன அப்படின்னா \a. இந்த \a என்ன பண்ணும், ஒரு சவுண்டு கொடுக்கும். இப்போ நான் ரன் பண்ணுறேன், உங்களுக்கு சவுண்ட் எந்த அளவுக்கு கேட்கும்னு தெரியல. ஆக்சுவலி உங்களுக்கு கேட்டுச்சானே எனக்கு தெரியல. யா, நீங்களும் வேணா ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு. மேபி சில இடத்துல கேட்கும், சில இடத்துல கேட்காது. பட் இது வந்து ஆடிபிள் அலர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. பட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு. ஸோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் வந்து மியூட் எதுவும் பண்ணல. ஓகே, எடிட் பண்ணுறப்ப தான் தெரியும் கேட்டுச்சா இல்லையான்னு. ஃபைன். ஸோ இது வந்து இதெல்லாமே வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். இது அப்படியே பிரிண்ட் ஆகாது, பட் அதுக்கான வேலை என்னவோ அந்த வேலையை வந்து அது கரெக்டாக செஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி \n போட்டு நம்ம அடுத்த லைனுக்கு வந்து கொண்டு போகலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் பண்ண வைக்கிறதுக்கு. அது என்ன அப்படின்னா இதோட எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டபுள் கோட்ஸ் முடிகிற எண்டில் இன்னொரு இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் ஆட் பண்ணிவிட்டு end l அப்படின்னு சொல்லி டைப் பண்ணலாம். ஓகே, end l. அதோட எண்டில் வந்து இது வரைக்கும் தானே அந்த COUT ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் ஆட் பண்ணிட்டு end l அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது தானா நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போயிடும். /n வந்து எல்லா /n நான் ரிமூவ் பண்ணிட்டேன். /n இல்லாமே நம்மளால நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போக முடியும். இந்த end l அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு இன்சர்ஷன் ஆப்ரேட்டருக்கு அப்புறம் யூஸ் பண்ணணும். end l பேசிக்காக அது ஒன்றும் இல்லை, end லைன் அவ்வளோதான். ஓகே, அதுதான் வந்து ஷார்ட்டாக end l அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது யூஸ் பண்ணிங்கனாலும் நம்மளால் /nக்கு பதிலாக இது யூஸ் பண்ண முடியும். நிறைய நேரத்தையெல்லாம் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து லைக் சிம்பிளாக இருக்குது. அந்த எழுதுகிற டெக்ஸ்ட்டில் போயிட்டு அது இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காமல் தனியாக இங்கே இருக்கும்ல, பார்த்தானே டக்குன்னு தெரியும் இதுதான் வந்து அடுத்ததுக்கு மூவ் பண்ண வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த end l பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னொரு கேள்வி வந்திருக்கலாம். என்னன்னா ஒரு லைனில் எத்தனை இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் நம்மளால் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். ஆக்சுவலி எத்தனை இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் வேணால் வைக்கலாம். இங்கே இன்னொரு இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் ஆட் பண்ணிட்டேன்னா இங்கே வந்து என்ன அடிக்கலாம், subscribe to Code.io அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா வருது. அதில் ஸ்பேஸ் எதுவும் நம்ம ஆட் பண்ணல, அதனால ஸ்பேஸ் வரல. இங்கே ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பேஸோடு வரப்போகுது. பட் அதாவது இங்கே வந்து நீங்கள் இதை தனியாக கொடுக்கறதுக்கான காரணம் இல்லையே தவிர எத்தனை இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இன்னும் நான் யூஸ் பண்ணிவிட்டு லைக் திஸ் வீடியோ அப்படின்னு டைப் பண்ணுறேன். இதுவுமே வந்து பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். எத்தனை இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் வேண்டாம் ஒரு லைனில் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து யார் எதுவும் சொல்ல போகிறதில்ல. அண்ட் இது எண்டில் வந்து திரும்ப ஒரு end l கூட நான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அது இன்னொரு லைனுக்கு போயிடும். இது வந்து அதுக்கு அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகுது. பட் அதுக்கு அடுத்து நம்மளுக்கு வேறு லைன் இல்லைங்கிறதுனால உங்களுக்கு அது தெரியல.
ஓகே, ஸோ இந்த மாதிரி எத்தனை இன்சர்ஷன் ஆப்ரேட்டர்ஸ் வேணால் நம்மளால் வச்சுக்க முடியும் ஒரே சிஅவுட் ஸ்டேட்மெண்ட்டில். ஓகேவா? அண்ட் இந்த சிஅவுட்டில் வந்து இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டபுள் கோட்ஸ்குள்ளே சும்மா டெக்ஸ்ட் தான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? இது இல்லாமல் நம்பர்ஸையும் நம்மளால் டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ நம்பர்ஸ் டிஸ்பிளே பண்ண முடியுங்கிறத என்ன புதுசாக சொல்கிறீங்க தான், ஆல்ரெடி 24ங்கிறத எழுதி வச்சிருக்கியே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அந்த இடத்துல வந்து அது ஒரு நார்மலான டெக்ஸ்டாக தான் இருக்குது. டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்தாலும் அது ஒரு டெக்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஆக்சுவலி இது வரைக்கும் வச்சுட்டு இந்த மிச்சத்தை வந்து இன்னொரு லைனில் கொண்டு போய்க்கிறேன். ஓகேவா? அண்ட் இங்கே ஒரு ஹேண்டல் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, சப்ஸ்கிரைப்க்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 24ங்கிறத இப்படி நான் கொடுக்காம எனக்கு வந்து கேல்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து 2000ல் பிறந்தேன். அப்போ வந்து எனக்கு 2025 மைனஸ் 2000 அப்படி டேரெக்டாக போட்டால் 25 அப்படின்னு வரும். பட் எனக்கு 2025ல என்னோட பர்த்டே இன்னும் வரல. ஓகே, ஸோ அதனால் நான் 24 தான். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த கேல்குலேஷன் நான் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்னால் இங்கே எதை பண்ண முடியாது. இங்கே வந்து அது 2025 மைனஸ் 2000 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு தான் வரும். பட் இதே இது நான் என்ன பண்ணுறேன், இந்த ஐஎம்மோட இங்கே வந்து இதை முடிச்சுக்கிறேன். டபுள் கோட்ஸை போட்டு முடிச்சுட்டு இங்கே இன்னொரு இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த இயர்ஸ் ஓல்டில் இங்கே திரும்ப இன்னொரு இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் போடுறேன். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, ஐஎம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டு அதை டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்குது, இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் போட்டு அதை பிரிண்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இன்னொரு இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் போட்டு 2025 மைனஸ் 2000 அப்படிங்கிறத நான் எழுதுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் போட்டு இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறதையும் நான் எழுதுறேன். இங்கே ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா, ஐ எம் 25 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேல்குலேஷனை அதுவே வந்து பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸையும் உங்களால் இப்படி டிரெக்டாகவே கொடுக்க முடியும். நம்பர்ஸ் கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கக்கூடாது. டபுள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது டிரெக்டாக அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். அதில் இருக்கிற கேல்குலேஷன் எதுவுமே பண்ணாது. ஸோ நம்மளுக்கு வந்து அது கேல்குலேட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அது டபுள் கோட்ஸ் இல்லாமல் சும்மா இன்சர்ஷன் ஆப்ரேட்டரோட சேர்த்து கொடுத்தீங்கன்னா வரும். இப்போ வந்து நான் இந்த இடத்துல டேரக்டாக 25 or 24ன்னு கூட கொடுக்கலாம். இதுவுமே கம்ப்ளீட்லி பாசிபிள் தான். அண்ட் 24 இயர்ஸ் ஓல்டுன்னு டேரெக்டாக வரும். பட் இப்படி நீங்கள் டேரெக்டாக ஒரு வேல்யூ தான் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளேயே கொடுத்துட்டு போய்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இங்கே ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் 24+1 அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்ரேஷன் கூட நீங்கள் இங்கே பண்ணலாம். அது வந்து அதை கம்ப்யூட் பண்ணி அந்த ஆன்சரோட சேர்த்து நம்மளுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நம்மளால் இதில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து சிஅவுட்டில் நம்மளால் பண்ண முடிஞ்ச விஷயங்கள். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஒரு ட்ரை அவுட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஐஎம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு உங்களோட 2025 மைனஸ் உங்களோட பர்த் இயர் என்ன அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்மேட்டில் அப்படியே எழுதுங்க. எழுதி அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட பார்க்கலாம். தரா.